ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் ஒரு நார்சிசிஸ்டுங்க. தன்னையே அவர் நேசிக்கக்கூடியவர். அதை ஒரு சுயமுக வழிபாடுன்னு சொல்லுவாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள்ல 107 பேர்ல கிட்டத்தட்ட 73% பேர் கோடீஸ்வரர். எந்த எம்எல்ஏ கார் இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டி 107 வகுத்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு 28 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த பஸ்ல கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வராங்களே தவிர இந்த ஏழைகளா இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் யாரும் வர்றதில்லை. இதுல 2 மாங்கா அடிக்கிறார் சார் விஜய். சட்டசபையில் இருக்கிற மேஜை இதையெல்லாம் நான் பார்த்து பண்ணேன். சபாநாயகர் மேஜை, அந்த மேஜை, இது அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் வரிப்பணத்தில் செய்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜய் மட்டும் அவர் சொந்த காசுல கொடுக்குறாரு, வரிப்பணத்தில் கொடுக்குறாருன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. உதயநிதி பேசும்போது அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆலோவர்ஜனாவோ சிடி நிர்மல்குமாரோ முந்திரி கொட்ட மாதிரி எந்திரிச்சு அவர் அட்டாக் பண்ணி பேசுவதை சபாநாயகர் எப்படி அனுமதிக்கலாம்? ஏவால எல்லாம் பேசும்போது நமக்கே டென்ஷன் வருது. விஜயோ அவங்கெல்லாம் பேசுற அது ஜென்சி இளைஞர்களுக்கு போய் சேரும். கெத்தா பேசுறாங்க, சவால் விடுறாங்க, அவங்களாம் அப்படியே பயந்து போயிட்டாங்க. நீங்க இந்த மொழி உங்களுக்கு உதவாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் இடதுசாரி செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கார் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குற விவகாரம் முதலமைச்சர் மனசார எல்லாத்துக்கும் கொடுக்குறான்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? உதயநிதி திமுக எம்எல்ஏக்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது நிதி பற்றாக்குறைன்னு சொன்னீங்க, கஜானா காலின்னு சொன்னீங்க, அதனால் திமுக எம்எல்ஏக்கு வேணாம், நலிவில் அதாவது இருக்கிற அந்த இல்லாத எம்எல்ஏக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இது அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு ஆதரவு சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன அரசியல் இருக்குது? காரு இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. இப்போ அந்த விஜய் அந்த விதியை 110 தான் இதை அறிவிக்கிறார். இப்போ 110 அறிவிச்சிட்டிங்கன்னா என்னென்னா அதை பற்றி நீங்கள் கேள்வியோ விவாதமோ பண்ண முடியாது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் 110 தான் அறிவிப்பாங்க. அதே பாணியை இவரும் கையாளுறாரு. அதனால் அன்றைக்கி யாரும் பேச முடியலை. இன்றைக்கி அது விவாதமாக பேச முடியலை. இன்றைக்கி எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நடந்த டிவி டிபேட் பார்த்தீங்கன்னா நான் கூட போயிருந்தேன். பொதுமக்கள் கருத்து என்னென்னா எம்எல்ஏக்கு கார் அப்படின்னா எல்லா மக்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த எம்எல்ஏ கார் இல்லாமல் இருக்கிறாங்க? இப்போ தாவேகா எம்எல்ஏக்களில் 107 பேரில் கிட்டத்தட்ட 73% பேர் கோடீஸ்வரர்கள். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டி 107 வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு 28 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த வாரி வழங்கும் வள்ளலான விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சார்ட்டர்டு ஃப்ளைட்டுன்ற ப்ரைவேட் ஜெட்டில் தான் போகிறாரு. அது இங்கே திருச்சிக்கு போனார்னா ஒரு 60-65 லட்சம். அப்புறம் அங்கே பார்க் பண்ணுறதுக்கு சார்ஜ், திரும்பி வரதெல்லாம் இப்போ சேர்த்திங்கன்னா ஒரு 1.25 கோடி 1.5 கோடி கிட்ட வரும். இவர் எளிமையாக வாழ்கிறாராம். நீங்கள் தாவேகா எம்எல்ஏல ஒரு 4-5 பேருக்கு கார் இல்லை அப்படின்னா தாவேகா கட்சியே கொடுக்கலாமே. விஜய்கிட்ட இல்லாத காசா, ஆதவர்ஜுனாட்ட இல்லாத காசா, புசி ஆனந்திட்ட இல்லாத காசா? மக்களை தானே சந்திக்க போகிறாங்க, கார் கொடுத்தா என்னங்கிறாங்க. ஆமாம். இப்போ அவங்க ஆதவர்ஜுனா கேட்கும்போது இது ஏன் நீங்கள் இது அரசியலாக்குறாங்கன்னு தெரியல. அமைச்சர்களுக்கு கார் இருக்குது, உதவியாளர்கள் இருக்கிறாங்க, அதே போல் தானே எம்எல்ஏ அவங்களுக்கு கார் இன்னும் இருந்தால் என்ன தப்பு? இதே அரசியலாக்கணும், போய் மக்களை ஆமாம் அரசியல் ஆக்கணும். எதுக்கு? இப்போ எம்எல்ஏக்களுக்கு 1,05,000 ரூபா படிகளோட சம்பளம். அதுக்கு பிறகு நீங்கள் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தங்குமிடம். அப்புறம் நீங்கள் அரசு பேருந்துகளில் அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸாக இருந்தாலும் ஏசி இருந்தாலும் நீங்கள் ஒரு உதவியாளரோட ஃப்ரீயாக போய்க்கலாம். ரயில்வே பயணத்துக்கு உங்களுக்கு இது இருக்குது, சலுகை இருக்குது. இவ்வளவு சலுகைகளும் உங்களுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த 1,05,000 வாகனப்படியும் உங்களுக்கு உண்டு. அப்போ இவ்வளவும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது இல்லாமல் இங்கே சட்டமன்ற குடியிருப்பிலிருந்து சட்டசபைக்கு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வராங்களே தவிர இந்த ஏழைகளாக இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் யாரும் வர்றதில்லை. இதில் 2 மாங்கா அடிக்கிறார் சார் விஜய். ஒன்று, மக்கள் மத்தியில் தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாம் பரம ஏழைகள், அவர்கள் மக்கள் பணி செய்வதற்காக இந்த காரை கொடுக்குறோம், இப்படி ஒரு பொய் செய்தியை கொண்டு போகிறது. 2வது, தங்களுடைய எம்எல்ஏக்களை கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அவன் நம்ம பக்கம் அவங்களுக்கெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்வதற்காக இவர்களே அந்த விசிகா உறுப்பினர் ஜோதிமணியை பேச வைத்து திட்டமிட்டு இதை பேச வைத்திருக்கிறார்கள்.
இப்போ ஜோதிமணியுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவர் 70-80 லட்சம் ரூபா இருக்குது, அவருக்கு ஒரு கார் இருக்குது. அப்புறம் வந்து அந்த சபரி ஐங்கரன் காலேஜிலே லவ் ஃபெயிலியர், எனக்கு வந்து வேலையும் கொடுத்து காரும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார், அவரு கார் வச்சிருக்கிறாரு. அவருக்கும் வந்து சொத்து பத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் கோடீஸ்வரர். அப்புறம் வந்து இனோவா கார் கேட்டார் தெரியுமா ஒருத்தர், அவர் 2 பென்ஸ் கார் வச்சிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் அந்த கனிமொழின்னு கோவையில் ஒரு ஜோசியக்கார அம்மா எம்எல்ஏ இருக்குது, அந்த அம்மாவுக்கு 12 காரு, அவங்க வீட்டுக்காரருக்கு 12 காரம். அவங்க ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளவு சொத்து பத்து சகல வசதிகளோட இதான் இவங்க இருக்கிறாங்களே தவிர இதில் ஏழைகள் எங்கே இருக்கிறாங்க? அப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகே வந்து இந்த செய்திகள் பரப்புனாங்க தெரியுமா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஜெயிச்சிட்டாரு இந்த மாதிரி. ஆனால் அவர் ஆட்டோ டிரைவர் 2 கார் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து வாளால் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாரு. அப்போ தங்கள் எம்எல்ஏக்கள் எளியவர்கள் ஏழைகள் அப்படின்னு அந்த பொய் செய்தியை வந்து கொண்டு போனோம். அடுத்தது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வந்து காரு அப்படின்னா வந்து அவங்கள குளிப்பாட்டுறது. இது மக்கள் பணத்தில் நீங்கள் சொன்னது போல், உதயநிதி சொன்னது போல் கஜானா காலி என்ற சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து தேவையா? நேற்றே மகேந்திரா காரு 6 டைப் வந்து இறங்குது, ஒவ்வொரு காரும் 30 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு புது காரை வாங்கி, சரி இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருது, இப்போ அடுத்தது வந்தோடனே புது கார் வாங்கி கொடுப்பீங்களா? இந்த கார் பாஸ் ஆகிருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற வெட்டியான ஊதாரித்தனமான செலவாக இல்லையா? அதனால் அந்த மக்கள் கருத்தை தான் உதயநிதி குறைந்தபட்சம் எங்களுக்கு வேண்டாம், அவர் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கணும்னா, யாருக்கு காரு தேவையோ அவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறீங்க அப்படி வந்து கேட்டிருக்கணும். அப்படி வந்து கேட்டிருப்போ ஒரு இவர் சிபிஐ கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆமாம், தளி ராமச்சந்திரன் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து சிபிஎம்மும் அப்படி தான் சொல்லணும் எங்களுக்கு. இப்போ நீங்கள் இதில் ஒன்று சொல்ல வரீங்களா, இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ திமுக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதுக்கு இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே கடுமையாக பேசுகிறாங்க. திமுகவை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அரசியல் பண்ணுறீங்கன்னு கடுமையாக பேசுகிறாங்க. இதே தானே தளி ராமச்சந்திரன் சொன்னார் எங்களுக்கு வேண்டான்னு. ஆனால் அவங்க மேலே வந்து இவங்க யாருமே திமுக மேலே கோவப்பட்ட மாதிரி கோவப்படலையே. ஏன்னா வந்து இன்னும் குதிரை பேரெல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தங்கள் பக்கத்துக்கு பெரும்பான்மை இன்னும் வரல இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. சிபிஎம் சண்முகம்லாம் இப்போ எஸ்எஃப்ஐ மாணவர்கள் எல்லாம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கல்லூரி இயக்குநரகம் சுற்றறிக்கை போன பிறகும் கூட அதெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு கடுமையாக சர்வாதிகாரி போல் நடந்துக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கண்டிக்கலை. அப்படி இருக்கும்போது அவர்கள் கூட்டணிக்கு ஆதரவு தருகிறார்கள். இப்போ விஜயாட்சின்னு சொல்கிறோம், விஜய் சொந்த பலத்தில் ஆண்டுகிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை தான், அவருக்கு இருக்கிறது 107 எம்எல்ஏக்கள் தான். அதனால் கம்யூனிஸ்டுகள் வேண்டான்னு சொன்னதை அரசியல்னு ஆதவர்ஜனால் சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு சிபிஎம்மும் இதை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உதயநிதி சொன்னது எங்களுக்கு வேண்டாம், இதில் வந்து என்ன அரசியல் இருக்குது, இது சரிதானே, மக்கள் பணத்தை எதுக்கு இப்படி விரயமாக்குறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து சரிதானே? இது வரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறை. ஏற்கனவே புதுச்சேரியில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி வந்து இப்போ நான் அப்படி பார்த்தா நாளைக்கு எம்பிக்கெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் கொடுப்பீங்களா? ஏன்னா எம்பியோட ஏரியா வந்து பெருசு இல்லை. அப்போ அந்த 4 சட்டமன்ற தொகுதியில் ஆமாம், அமைச்சருக்கு வந்து ஜெட்டு விமானம் கொடுப்பீங்களா? அமைச்சர்ன்ட்டு தமிழ்நாட்டுக்கே ஒவ்வொரு அமைச்சருக்கு ஜெட்டு விமானம் வாங்கி கொடுப்பீங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ இவர்கள் வந்து அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர் பணியை வந்து ஏதோ இவர்கள்லாம் தியாகிகள் போலவும், அவங்க ரேப்பிடோ ஊபர் ஓலா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு இளைஞர்கள் வந்து இடுப்பொடியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டெலிவரி ஆப்பு, குயிக் காமர்ஸ், இ காமர்ஸு, இதில் வேலை செஞ்சு நமக்கு ஏதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி இவர்களை குளிப்பாட்டுவதற்கு இல்லையா? இதில் 2 விஷயம். இதன் மூலம் வந்து தன்னுடைய எம்எல்ஏக்களை வந்து குளிர்விக்கிறது ஒன்று, மக்கள் மத்தியில் ஏழைன்றதை வந்து கொண்டு போகிறது. அடுத்து எல்லா கட்சி எம்எல்ஏக்கும் நான் கட்சி பேதம் இல்லாமல் கொடுத்துருக்குறேன், இதை தாவேக்காவுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு வந்து அப்போ பாராட்டினவங்களாம் என்ன சொல்கிறாங்க? விஜய் கொடுத்தாரு. விஜய் என்ன சொந்த பாக்கெட்டில் இருந்தால் கொடுத்தாரு? இது அரசு பணம், மக்கள் பணம், வரி பணம். இப்போ ஏவாவில் பேசும்போது ஒன்று சொன்னாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இந்த சட்டசபையில் இருக்கிற மேஜைகள் இதையெல்லாம் நான் பார்த்து பண்ணேன், சபாநாயகர் மேஜை, அந்த மேஜை இது அப்படின்னு சொன்னோன்னே ஆதவர்ஜனான்னு நினைக்கிறேன் பொங்கி எழுந்துட்டார். இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை, மக்கள் வரிப்பணத்தில் செய்தது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ விஜய் மட்டும் என்ன அவர் சொந்த காசில் கொடுக்குறாரு, வரி பணத்தில் கொடுக்குறாருன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. அன்னைக்கு பால் விலை கொள்முதல் 3 ரூபா கூட்டியிருக்கிறீங்க. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் உயர்த்திருக்கிறீங்க. இதை பற்றி யாரும் பேசலை. தாவேகா எம்எல்ஏக்கள் காரு கொடுத்துட்டாங்கன்னு பாட்டு பாடுறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க, ஐஸ் வைக்கிறாங்க. அப்போ இதை பற்றிலாம் பேசியிருக்கணும். அப்போ மக்களுக்கு 25 லட்ச ரூபா காப்பீட்டு திட்டம்னு அறிவிச்சிருக்காரு, உண்மையிலே அது பயன் இருக்கா? ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா காப்பீட்டு திட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் போட்டுருவாங்க. 500 ரூபா கட்டினீங்கன்னா உடனே எடுப்பாங்க. இப்படி தான் அங்கே வந்து அந்த காப்பீட்டு திட்டம் வந்து லட்சணம் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லா இதுக்கும் கிடையாது. நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்க, ஹீமோதெரப்பி போடுறீங்க அப்படின்னா அந்த மருந்துக்கு மட்டும். இப்படி அதில் பல வரம்புகள், இடையூறுகளை வச்சுட்டு 5 லட்சம் கொடுத்தான்னா 25 லட்சம் கொடுத்தான்னு நான் ஒரு அவசரம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை வந்து ரோட்டில் ஒரு பசங்க வண்டியில் அடித்து தலை அடிபட்டுருச்சு, கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ காப்பீட்டு திட்டம் அவங்கள்ட்ட எடுக்கவே இல்லை. அப்படின்னா 500 ரூபா கட்டி எடுங்கன்றாங்க. 500 ரூபா கட்டி தான் சிடி ஸ்கேன் வந்து எடுத்தாங்க. நான் சொல்ல வர்றது, இந்த பிரச்சனைகளை எல்லாம் விட்டு விஜயை ஏதோ வள்ளல் போலவும் அவர் வாரி வழங்கிட்டாரு, கொடுக்குறத கொடுக்குறீங்க, இனோவா காரை கொடுங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து தமிழ் மன்னர்களுக்கு வந்து புலவர்கள் வந்து பாடுவாங்க இல்லையா? இப்போ 23ஆம் புலிகேசி தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து அவரை வாழ்த்தி பாடுறாங்க இல்லையா? அதை வந்து இவர் வந்து ஒரு விஜயை வந்து ஒரு நார்சிசிஸ்ட்டுங்க, தன்னையே அவர் வந்து நேசிக்கக்கூடியவர். அதை வந்து ஒரு சுயமுக வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இது ஜெயலலிதாட்ட இருந்தது. அது மாதிரி எல்லாரும் தன்னை பற்றி புகழ்றது, தன்னை பற்றி பாட்டு பாடுறது, அவர் வந்து அது ரசிக்கிறார். அதில் தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். மற்றபடி இந்த காரு கொடுக்கறது ஒரு வெட்டி செலவு, தண்ட செலவு. உதயநிதி இன்னமும் அட்டாக் பண்ணியிருக்கணும் அதை. ஆமாம், அதாவது கார் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்துருக்கணும். சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிறாங்க, அதிகமாக பேசுகிறாங்க, வார்த்தையெல்லாம் தடிக்குதுங்கிறார் செந்தில் பாலாஜி. இன்றைக்கி பேசும்போது எதிர்த்தாப்புல அமைச்சர்லாம் பேசும்போது வார்த்தையெல்லாம் தடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பதிலுக்கு அவங்களும் பேசுகிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சபாநாயகர் இதை நீக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ரீல்ஸாக வருது அப்படின்னு உதயநிதி சொன்னார்ல. மீண்டும் 2 தடவை 3 தடவை அதான் சொன்னார் உதயநிதி. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நீக்கினாலும் வெளியில் சோஷியல் மீடியாவில் பரவுது. நாங்களும் திமுக ஆட்சிலையும் கேள்வி நேரம் நாங்களும் ஒளிபரப்பணும், பரப்பணும், நாங்கள் தான் முதல்ல செஞ்சது அப்படிலாம் அதெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு மட்டும் இது வந்துங்க, இப்போ சபாநாயகர் வந்து லைவாக காமிக்கிறத நல்லா பார்த்தீங்கன்னா, முதல்ல பட்ஜெட்டு படித்தாங்க இல்லையா? யார்? மரிய வில்சன், வேளாண் துறை பட்ஜெட்டு. அப்போல்லாம் வந்து லைவ் கேமரா யாரை காமிச்சாங்க? ஆளுங்கட்சி, விஜய் முதலமைச்சர், சபாநாயகர். இந்த 3 ஃப்ரேமை தாண்டி எதிர்கட்சிகள் பக்கம் கேமரா வந்து காமிக்கவே இல்லை. அப்போ இவர்கள் லைவ் என்பது செலக்டிவாக தான் காமிக்கிறாங்க. இப்போ உதயநிதி வந்து எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு மினிஸ்டருக்குள்ள எல்லா தகுதி, உரிமை, அந்தஸ்தும் அவருக்கு உண்டு. உதயநிதி பேசும்போது அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆதவர்ஜனாவோ சிடி நிர்மல்குமாரோ முந்திரி கொட்டை மாதிரி எந்திரிச்சு அவர் அட்டாக் பண்ணி வந்து பேசுவதை சபாநாயகர் எப்படி அனுமதிக்கலாம்? அவர் ஒன்றும் பேசி முடிக்கணும்ல, பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த பிறகு தானே நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும். பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னைக்கு அது சட்டசபையில் பிரச்சனையாச்சு. யார் திரும்ப வந்து ஆதவர்ஜனாவோ இவர் ராஜ்மோகனோ யாரோ எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க திமுகலாம் எப்படி நீங்கள் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து குறுக்க அவரை பேச விடலான்னு சொன்ன உடனே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவர் ஒரு சார்பாகத்தான் நடந்துகிறார். இந்த தடித்த வார்த்தைகளை இவர்கள் தான் பேசுகிறார்கள், அநாகரிகமாக நடந்துகிறார்கள். இதை அந்த இப்போ விஜய் வந்து இப்போ சைகை பண்ணுறாரு இல்லையா, அதை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? அதை அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் பெர்மிஷனோட ஒரு சைகை பண்ணிக்குவா? பண்ணிங்க. அப்போ வெளியே ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, அப்போ மற்றவங்களாம் கேட்டால் கொடுப்பீங்களா? அது என்ன சைகை என்று சொன்னால் நான் வந்து கொடுப்பேன். அப்போ விஜய் என்ன சைகை என்று உங்கள்கிட்ட கேட்டாரா? இல்லை, அவர் கையை கொண்டு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ சட்டமன்றம் என்பது வந்து எந்த அமைச்சர்களாக இருந்தாலும், மானிய கோரிக்கையாக இருந்தாலும், பட்ஜெட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இப்போ மரியவசன் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் திமுக குறைகளை சரி பண்ணி 3 மாதத்தில் 15,000 கோடி வந்துருச்சு. தங்கந்தண்ணரசு எந்திரிச்சு அது டேட்டாவோட கேட்குறாரு, எப்படி வரும் 3 மாதத்தில் 15,000 கோடி எப்படி வரும்? கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு? இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
அதே தங்கம் தென்னரசு சிவகாசு பட்டாசு தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் போராட்டம் பற்றி சொல்கிறாரு. கீர்த்தனா எந்திரிச்சு பேசுகிறாங்க, நாங்கள் எல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே குழப்பம் விளைவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அது சொல்கிறாரு, இப்போ தீபாவளி சீசனுக்கு இப்போ வேலை செஞ்சாதான் சப்ளை கொடுக்க முடியும். நீங்கள் ஆய்வுன்ற பேரில் வந்து முறையாக லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களையும் துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் தொழிற்சங்கங்களில் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கமும் இருக்குது. ஆமாம் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு வந்து பதில் குழப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு உதயநிதி பேசுன மாதிரி இவர்களும் அப்படி அட்டாக் பண்ணி பேசினால் மட்டும்தான் இவர்கள் வாயை அடக்க முடியுமே தவிர, மற்றபடி இவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு நாகரிகமாக ஒரு டீசெண்டாக, நான் வந்து அநாகரிகமாக பேசணும்னு சொல்லலை, கடுமையாக பேசுங்க. அந்த பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுன்ற மாதிரி அவங்க என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியிலேயே வந்து சொல்லுங்க. இன்னும் நீங்கள் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை போல்டாக முன்வைங்க. இப்போ நீங்கள் 3 ஃபைல் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி சொல்கிறது தான் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. நீங்கள் அதை கவனிச்சிக்கலாம் தெரியல. அதாவது அந்த பக்கத்தில் பேச விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும், எங்களால் இது செய்ய முடியும்னு இவங்களும் சொல்கிறாங்க. அதுதான் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? முடிஞ்சால் பண்ணிப்பாருன்னு சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சால் எந்திரிச்சு கற்று. இப்போ அப்படி எந்திரிச்சு கற்றுனா அப்போ நீங்கள் இப்போ கேமரா காமிக்கவே முடியாத. கேமரா இப்போ என்ன செய்யும், சபாநாயகர் மட்டும் தான் காமிக்கும். நல்லா பாருங்கள், இப்போ ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எந்திரிச்சு அத்துமீறி அவங்க ஏதோ ஒருமையில பேசுகிறாங்க திட்டுறாங்கன்னாலும் அதையும் கேமரா வந்து காட்டாமல் சபாநாயகரை மட்டும்தான் காட்டும். அப்போ இதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. உதயநிதி வந்து ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ள 3 அமைச்சர்கள் எந்திரிச்சு குறுக்க பேசுகிறாங்க. இப்போ அதே உதயநிதி ஒரு அமைச்சர் பேசும்போது குறுக்க வந்து கேட்டால் விடுவாங்களா? சபாநாயகர் அனுமதிப்பாரா? அப்போ அமைச்சருக்கு ஒரு நீதி, அமைச்சர் நிகரான ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு நீதியா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே பேசப்படும் போது இப்படித்தான் வந்து நடக்குது. அதனால தான் இது சட்டமன்றமா மாறாக வந்து அந்த ரீல்ஸில் அந்த கெத்தா பேசணும், ஒரு பஞ்சு டைலாக் பேசணும். இப்போ விஜய் பேசினார்ல, 3 ஃபைல் என் டேபிளில் இருக்குது, திறக்க வச்சிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போயிடும். அப்போ இதுதான் வந்து ரீல்ஸாக வந்து போகும், வைரலாக வந்து போகும். நாட்டில் எவ்வளோ 1008 பிரச்சனை இருக்குது. பால் கொள்முதல் விலை எங்களுக்கு 10 44 ரூபாயா உயர்த்துங்கன்னு விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தனியார் பால்லாம் வந்து கொள்முதல் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறான். அமுல், நந்தினி இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து கொள்முதல் செய்கிறாங்க. அப்போ ஆவினில் கடந்த 3 மாதமாக பச்சை பாலும் ஆரஞ்சு பாலும் தட்டுப்பாடு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி இன்னமும் போராடிட்டு இருக்கிறாங்க. மின்சார பில்லு வந்து அதிகமாக இருக்குன்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஸ்கூலில் நடக்குது, காலேஜில் நடக்குது, போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட கொலைகள் நடக்குது. இது டெய்லி குற்றச்செய்திகளாக பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு 1008 பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அதை பற்றி ஆரோக்கியமாக விவாதிப்பதற்கு இந்த அரசு வந்து தயாராக இல்லை. அதை தட்டி கேட்பதற்கு இன்னைக்கு திமுக செஞ்ச அணுகுமுறையை தொடர்ந்து செய்ய வேண்டும். இவர்கள் ஆணவத்தை அடக்க வேணும். இப்போ ஏவாலெல்லாம் பேசும்போது நமக்கே டென்ஷன் வருது. அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு அமைதியாக அப்படி வந்து 30 நிமிஷம் பேசுகிறாருங்க. நேற்று பேசிட்டு வந்து உங்களுக்கு தெரியாததில்ல, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்படி இந்த மொழியெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரிகிறது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு சொல்லாது நீங்கள் பேசுனது சொன்னீங்கல்ல, காமராஜருக்கு நாங்கள் இவ்வளவு திமுக ஆட்சியில் கலைஞர் அதுக்கப்புறம் இருந்த MK ஸ்டாலின்லாம் இவ்வளவு செஞ்சுருக்கிறாங்க. காமராஜரை நாங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. இன்றைக்கி நேற்றுக்கு நாங்கள் காமராஜர் புகழில் நாங்கள் தொடர்ந்து அதை நான் செஞ்சுட்டு வரோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை காமராஜர் பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு இதாக தானே சொல்லிட்டு வர. ஆமாம், அதில் என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை, அது நீங்கள் அந்த முதல்ல அந்த ஸ்டிக்கர் மாற்றுறதுன்றதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் அப்படி தான் வந்து டீல் பண்ணணும். எங்கள் திட்டத்தை நீங்கள் ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது தேவையா? நீங்கள் சொன்ன 2500 ரூபா என்னாச்சு? நீங்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கொடுக்குறதா சொன்ன 4000 ரூபா என்னாச்சு? டிப்ளமாவுக்கு 2000 ரூபா. செங்கோட்டை ஏஞ்சி என்ன அதுக்கு 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி செய்ய முடியும் உங்களுக்கு? நீங்கள் இல்லை, அதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து டிஃபென்சிவாக பேசக்கூடாது, நீங்கள் அஃபென்சிவாக பேசணும். தற்காப்பு நிலையிலேருந்து பேசுவது குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள்ட்ட வரவேற்பை பெறாது. அதனால தான் இன்னைக்கு நிர்மலோ ஆதவகுமாரோ அல்லது ராஜ்மோகனோ அல்லது விஜயோ அவங்கெல்லாம் பேசுகிற அது ஜென்சி இளைஞர்களுக்கு போய் சேரும். கெத்தா பேசுகிறாங்க, சவால் விடுறாங்க, அவங்களாம் அப்படியே பயந்து போயிட்டாங்க. நீங்கள் இந்த மொழி வந்து உங்களுக்கு உதவாது. இவ்வளோ ரொம்ப நாகரிகமாக நீங்கள் காமராஜருக்கு வேற ஒரு திட்டத்துக்கு வைங்க, இதுக்கு ஏன் வந்து வைக்கிறீங்க?
இப்படிலாம் வந்து சொல்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் அடித்து பேசணும். திமுக கொண்டு வந்த திட்டத்தை தான் நீங்கள் வந்து பேர் மாற்றி வச்சுருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் திமுக பேர் வாங்கிருமோ. இப்போ நான் முதல்வன் திட்டம்னு இருக்குது. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏன் பேர் மாற்றணும்? உங்களுக்கு பயம். ஸ்டாலின் வச்ச பேர் அது வந்து மக்கள் மத்தியில் பேர் இருக்குமோ அப்படின்ற பயத்தினால மாற்றிருக்கிறீங்க. ஏன் இப்படி பயந்தாங்கொழியாக இருக்கிறீங்க? உங்களை தைரியமாகவே இருக்க மாட்டீங்களா? இப்படி பேசணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து மானே தேனேலாம் போட்டு தடவி பேசுனா அது இந்த கூட்டத்துக்கு எடுபடாது. அது நிர்மல்குமார் மாதிரி இந்த வாய் துடுக்கு உள்ளவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இவனை உதயநிதியை பேசுனது கரெக்டுங்க. சங்கி அமைச்சர்னு அவர் சொன்னது, பாத்ரூமை எட்டி பார்க்குறவங்கள தான் அமைச்சராக வச்சுருக்கிறீங்களா? நான் பகிரங்க சவாலாகவே கேட்குறேன், முடிஞ்ச ஆக்ஷன் எடு. இதுதான் அவர்களுக்கு போய் சேரும். பயப்படுவாங்க. மக்கள் மத்தியிலையும் எதிர்கட்சி வந்து கரெக்டாக ஆளுங்கட்சியை கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். இப்போ கார் எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும். இன்னும் கூடுதலாக இல்லாதவங்களுக்கு மட்டும் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஒரு செய்தி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அரசு பேருந்துகளில் நடத்துனர் பணி, அது நடத்துகிற பணி எடுக்கிறது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே சிலர் பேசுவது வந்து என்னென்னா, நடத்துனரே உத்தர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது குறித்த ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் 30 வருடங்களாக உலகமயமாக்க வந்த பிறகு நீங்கள் அரசாங்கத்தில் நிரந்தர ஊழியர்கள் அப்படின்ற எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் ஒப்பந்த தொழிலாளர் ஒப்பந்த ஊழியர்னு எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான். நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கங்க, ஒப்பந்த ஆசிரியர். செவிலியர் எடுத்துக்கங்க, ஒப்பந்த செவிலியர். அப்போ இவங்களுக்கு நீங்கள் கம்மி சம்பளம் கொடுத்தா போதும். நிரந்தரமாகிட்டீங்க அப்படின்னா அதிக சம்பளம் கொடுக்கணும். இதுதான் அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது. இதில் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக ஓட்டுநரையும் நடத்துனரையும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு அவங்களும் ஒரு கன்சாலிடேட்டட் பே வந்து அரசு பஸ்ஸை இயக்குவதற்கான பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரசு பஸ் வந்து நட்டத்தில் போகுது. அதை இன்னும் வந்து செலவை குறைக்கணுன்றதுக்காக இந்தி தொழிலாளிகளை கொண்டு வரக்கூடிய உத்தரப்பிரதேச நிறுவனத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டீல் வந்து நம்ம வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலாளிக்கு 26,000 ரூபா அரசு கொடுக்கும், ப்ளஸ்ஸு 18% ஜிஎஸ்டி டேக்ஸு. அதை கூட்டிங்கன்னா ஒரு 32,000 33,000 ரூபா ஒரு தொழிலாளிக்கு அரசு கொடுக்குது. சரிங்களா? இப்போ ஒரு 300-400 பேர் அந்த நிறுவனம் கொடுக்குதுன்னு சொன்னால் அவன் அந்த தொழிலாளிக்கு எவ்வளோ கொடுப்பான்? அதையும் 33,000 கொடுத்துருவானா? என்ன கொடுக்க மாட்டான். 15,000 ரூபா கொடுப்பான். மிச்சம் அவனுக்கு லாபமாக போகும் இல்லையா? இந்த 15,000ல் 10,000 கூட கொடுப்பான். நீங்கள் இந்தி தொழிலாளன்றதுனால இன்னும் கம்மியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அவங்களாம் ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு 15,000 ரூபா அல்லது 12,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போதும் தானே. இப்போ இதன் மூலமாக செலவை குறைக்கலாம். இப்போ தமிழ்நாட்டு தொழிலாளி, தமிழ்நாட்டு நிறுவனங்கள்னால் இந்த சம்பளம் என்பது அதிகம் கொடுக்க வேண்டியிருக்குது. ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குது. அதை இன்னும் கம்மியாக கொடுக்கலான்னு ஒரு பிஸ்னஸ் மைண்டில் இது நடக்குது. இப்போ டாஸ்மாகை தனியார்மயமாக்க போகிறாங்க, அப்படி ஒரு பேச்சு ஓடுது. ரெஸ்டோ பார் கொண்டு வர போகிறாங்க, அது ஓடுது. பேருந்தில் உத்தரப்பிரதேசத்து நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை இன்னும் மறுக்கலை. இது போக தமிழ்நாட்டில் இப்போ விழுப்புரத்தில் வந்து கிராமங்களுக்கு போயிட்டு இருந்த ஒரு 120-130 பஸ்ஸை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிராமங்களுக்கெல்லாம் நம்ம அரசு பஸ்ஸு போகுதுன்றது செலவு கிடையாது, நட்டம் கிடையாது. அது தமிழக மக்கள் நகரங்களோட கனெக்ட் ஆகி ஒரு வேலைவாய்ப்புக்காக வந்து போகின்ற ஒரு முதலீட்டு திட்டம். அதனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்குது, படிப்பிலேயோ எல்லா வசதிகள்லையோ. இல்லை இப்போ ஓமந்துராருக்கு நீங்கள் வந்து வட மாவட்டங்கள்லேருந்து வராங்க. இப்போ இந்த போக்குவரத்தெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு திரும்ப போக முடியுது. அப்போ இதை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ எல்லாத்துலேயும் அப்போ இது சேலத்தில் குடிநீர் விநியோகத்தை வந்து சூயஸ்ன்ற அந்த நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரெஞ்சு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் பல நாடுகள்லேருந்து விரட்டப்பட்ட ஒரு நிறுவனம். அவன் வந்து தனியார் ரீடிங்லாம் வச்சு கொள்ளையடிக்கிற ஒரு நிறுவனம் அது. அப்போ அந்த தனியார் மயம் என்ற வேலையை இவர்களும் செய்து விட்டார்கள். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசோட செலவு குறையும், அரசோட அக்கௌண்டபிலிட்டி குறையும். இப்போ ஒரு உத்தரப்பிரதேச தொழிலாளி வந்து கண்டக்டராக ஓட்டுநராக வந்தால் என்னங்க நடக்கும்? யோசிச்சு பாருங்க. டிக்கெட் எப்படி கேட்கறது, அந்த நிறுத்தம் எப்படி சொல்லுவாங்க? சொல்றது இன்னைக்கே வந்து ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி பேசுகிறவங்க தானே இருக்காங்க.
நீங்கள் பேங்க்கு போங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. இப்போ இது ஒரு வகையான மொழி திணிப்பா? அப்படிதான். ட்ரெயினில் போங்க, ட்ரெயினில் வந்து டிடி வராரு, அவர் வந்து ஹிந்தியில் தானே கேட்குறாரு. நீங்கள் அப்போ இப்போ ஒரு கேட் கீப்பர் இறந்து போனார் தெரியுமா? ஒரு இடத்துல வந்து ஒரு காப்பாற்ற போய் இறந்து போனார் இல்லையா, அந்த கேட் கீப்பர் ஹிந்திக்காரரு. அப்போ நீங்கள் ரயில்வே கேட் கீப்பரை கூட நீங்கள் அது எல்லாம் தேவையா? ஒரு கேட் கீப்பர்ன்றது அந்த உள்ளூரில் இருக்கிற போட்டிங்கன்னா தான் அந்த மக்களை பற்றி தெரியும். யாராவது வந்தாங்கன்னா இருப்பா, வண்டி வந்துடும், இதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட வேலை தானே இது, மக்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய வேலை. அப்போ இதிலெல்லாம் கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அரசு காசை மிச்சம் பண்ணுறதுக்காக, செலவை கம்மி பண்ணுறதுக்காக கம்மியான சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்தி தொழிலாளிகளை கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அமைச்சர்கள், முதலமைச்சரை கூட நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து இறக்குமதி பண்ணிடுங்க, உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தோட கம்மியாக கொடுத்தா போதும்ல. இப்போ முதலமைச்சருக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரில, இப்போ எம்எல்ஏவுக்கு 1,05,000 வருது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா ஒரு 25,000 கொடுத்தா போதுமே. இந்த கார் கொடுக்குற செலவும் இல்லை. இல்லை அது இப்போ அப்படி பண்ணிட்டு போயிடலாமே. நீங்கள் அரசாங்கத்தையே தனியார் மயமாகிட்டு போயிடலாமே. அப்போ டிரைவர் கண்டக்டருக்கு ஒரு நீதி, எம்எல்ஏவுக்கு ஒரு நீதியா? இதுதான் என்னுடைய பதில். நேற்று தயாநிதி மாறன் ப்ரெஸ் மீட் வச்சார், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, அதை வந்து திமுக எல்லாரும் குறை சொன்னாங்க, எட்டப்பர்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ யார்? இப்போ இன்றைக்கி அந்த முதலமைச்சர்கள், தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் இவர் போய் என்ன அங்கே சொன்னார், என்ன வலியுறுத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எம்பிக்கள் கூட்டம் வச்சாங்க, அதில் என்ன தீர்மானம் போட்டாங்க, அதில் என்ன பேசுனாங்க, சட்டசபையில் என்ன பேசுனாங்க, திமுக எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, இது எல்லாருமே தெரிஞ்சது தான். இவர் அங்கே போய் பேசுனது இப்போ பல்டி அடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நிறைய பேர் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அவர் பல்டி தான் அடிச்சிருக்கிறார். ஏன் அடிச்சிருக்கிறாருன்னா, அங்கே விஜயோட பாஸ் அமித்ஷா இருக்கிறார். பிஜேபி தான் வந்து தாவேகாவினுடைய பாஸ். அமித்ஷாவுக்கு ஒரு லஞ்ச் பேக் கொடுக்குறாரு இல்லையா, ஒரு பரிசாக கொடுக்குறாரு. வீட்டு சாப்பாடோ ஸ்வீட்டோ நமக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் நீங்கள் அமித்ஷா முன்னாடி நீங்கள் வந்து அமித்ஷா விரும்புகிறதைத்தான் நீங்கள் பேச முடியுமே தவிர, நீங்கள் என்ன தீர்மானம் போட்டிங்களோ பேச முடியாது. தீர்மானம் என்ன போட்டிங்க? இந்த 543 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும், இந்த 39 அப்படியே வச்சுருக்கணும், இதை வந்து நீங்கள் குறைக்கக்கூடாது, எந்த மாநிலத்துக்கும் குறைக்கக்கூடாது. இதே விகிதாச்சாரத்தில் மாநிலங்களவை, ராஜ்யசபா அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் கூட்டக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அதே போல் சட்டமன்றத்திலையும் இந்த எண்ணிக்கை தொடரணும். இதை தானே தீர்மானம் போட்டிங்க. தீர்மானம் போட்டுட்டு எல்லா திமுக எல்லாம் ஆதரித்தாங்க, பாமக ஏடிஎம்கேலாம் வந்து எதிர்க்கலை, இன்னும் பில்லே வரல, எதுக்காக நீ அவதான் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு. இன்றைக்கி அமித்ஷா என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதைத்தான் இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? தென்னிந்திய மாநிலங்கள் இப்படியெல்லாம் வந்து பங்களிச்சிருக்குது, பொருளாதாரத்துக்கு பங்களிச்சிருக்குது, ஜிடிபிக்கு பங்களிச்சிருக்குது, அப்படிப்பட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி தண்டிக்கக்கூடாது, எங்களுக்குள்ள 7.18 அந்த விகிதத்தை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு 50% எம்பிக்களை கூட்டுறாங்க, உங்களுக்கு இல்லை, இந்தியா முழுக்க கூட்டிட்டாலுமே இந்த 7.18 வருமா வராதா? வந்துடும் இல்லை. இது வேணாம் அப்படின்றது தானே தீர்மானம். உங்கள் தீர்மானமே வந்து அந்த இது ஆதவர்ஜுனா சட்டமன்றத்தில் பேசுனது இருக்கு, ஆவேசமாக பேசுகிறாரு, எங்களுக்கு 50% கூட்டியும் கொடுக்க வேணாம், இதை நீங்கள் இந்த 543 அப்படியே வச்சுருங்க, இதான் அவர் பேசுகிறாரு. நோ டீலிமிட்டேஷன், இதான ராகுல் காந்தி சொன்னார். இப்போ காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் என்ன தீர்மானம் போட்டாங்க? இந்த 543 ஃப்ரீஸ் பண்ணணும், இதான வந்து சொன்னாங்க. இப்போ மாணிக்கம் தாகர்கிட்ட போய் யார் எட்டப்பன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? விஜய் எட்டப்பன், நான் துணை எட்டப்பன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு பிடிக்காத ஒன்றை அங்கே அவர் பேசக்கூடாது. அதனால் திட்டமிட்டு அந்த வார்த்தைகளை கவனமாக தெரிவு செய்து தான் அங்கே அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதனால் சட்டமன்றத்தில் பேசிட்டு அவர் பல்டி அடித்தாருன்னு வந்து எல்லாருக்குமே இந்த உண்மை என்பது தெரியும். இது மட்டுமல்ல, டிகே சிவகுமார் மேகதாது பிரச்சனையை பேசுகிறார். மேகதாது பிரச்சனை என்ன சொல்கிறாரு? இது கர்நாடக அரசுக்கு மட்டும் பலன் அளிக்காது, தமிழ்நாட்டுக்கும் பலன் அளிக்கும், உபரி நீரை வந்து நம்ம 2 மாநிலங்களும் பிரிச்சுக்கலாம், அதனால் கட்டுறது வந்து நல்லது. அடுத்தது நதி பங்கீடு செய்வதை இனி நதி ஒத்துழைப்புன்னு சொல்லி மாற்றணும், இதெல்லாம் பேசுகிறாரு. விஜய் பேசும்போது இதற்கும் பதில் சொல்லலை. ஏன்னா அவர் காங்கிரஸையும் எப்படி பிஜேபியை பகைத்து கொள்ள விரும்பவில்லையோ அதே போல் அவர் காங்கிரஸையும் பகைத்து கொள்ள விரும்பலை. பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகள் அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு தான் போகிறாரு. என்ன பேசியிருக்கணும்? கர்நாடகா இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குது, 2 பேருக்கு டிஸ்பியூட் வந்தோடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம்,
அவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்புக்கு 2 மாநிலங்களும் கட்டுப்படணும், ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம மேகமலை வருஷ நாட்டில் மலை கிராம மக்களை காலி பண்ணுறதுக்கு 3 மாதம் டைம் கேட்குது தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? டைம் கொடுக்க முடியாது, நீங்கள் காலி பண்ணலைன்னா துணை இராணுவப்படையை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுது. யார்? உச்சநீதிமன்றம். சரி, இப்போ காவிரி நதிநீர் மேம்பாட்டு ஆணையம் டெய்லி ஒரு டிஎம்சி 15 நாளைக்கு திறக்கணும்னு சொல்லியிருக்குது. கர்நாடகா முடியலைன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் துணை இராணுவத்தை அனுப்புமா? அனுப்பணுங்கள? அதுக்கு அதே விதானே. இப்படி பேசணுன்றேன் நான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 மாதங்களாக மேகதாது காவிரி பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த அரசியல் உணர்ச்சியை மழுங்கடிக்கின்ற வேலையைத்தான் தாவேகாவும் விஜயும் வந்து செஞ்சாங்க. திமுகவாச்சும் தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தை உதயநிதி தவறாக பேசிட்டாரு பெண்களை அப்படின்னு சொல்லி திசை திருப்பினாங்க. புஷி ஆனந்த் அதுக்கு பொங்குனாரு. தமிழ்நாடு முழுக்க தாவேகா போராட்டம் நடத்தும் உதயநிதி எதிர்த்து. ஏங்க மேகதாதுக்கு போராடினீங்களா? காவிரி பிரச்சனைக்கு போராடினீங்களா? இல்லை சிவகுமார் இங்கே கோவளத்தில் வந்து இப்படி பேசுகிறாரு, அவரை எதிர்த்தாவது நீங்கள் யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? இல்லை இங்கே ஒரு பந்து நடந்திருக்கா? அப்போ அந்த எதிர்ப்பு அரசியலையே நீர்த்து போக செய்கின்ற வேலையைத்தான் விஜய் வந்து செய்திருக்கிறார். அதனால தான் தொகுதி மறுவரையறையில் அப்படி பேசுவது. அமித்ஷாவோட ஸ்டாண்டை அப்படியே பேசியிருக்காருங்க. இப்போ இதில் உள்ள டேஞ்சர் என்னன்னா, இந்த தொகுதி மறுவரையறைக்குன்னு டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ என்ன செய்வாங்க பிஜேபி? தொகுதி கூட்டுறது குறைக்கிறது அப்படின்றத தாண்டி இந்த சிறுபான்மை மக்கள்லாம் கணிசமாக வாழக்கூடிய அந்த தொகுதிகளை 4 பக்கம் பிரித்து விட்டுருவாங்க. ஒரு தொகுதியில் 30-40% முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா சுற்றிலும் இருக்கிற அந்த தொகுதிகளில் அதை பிரித்து விட்டுருவாங்க. ஏன்னா எல்லா டேட்டாவும் அமித்ஷாட்ட இருக்குது. சரிங்களா? டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் வானளாவிய அதிகாரம். ஏற்கனவே இது அஸ்ஸாமில் பண்ணியிருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் பல தொகுதிகளில் முஸ்லீம்கள் தீர்மானித்த தொகுதிகள்லாம் இன்னைக்கு அந்த வாக்குகளை சிதற வைத்து பக்கத்து தொகுதிகளில் சேர்த்து விட்டு இன்னைக்கு அவங்க தீர்மானிக்க முடியாத நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இவ்வளவு அபாயகரம் உள்ள ஒரு பிரச்சனையை விஜய் எப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கிறாரு. அது பிஜேபி மொழியில் அதை பேசுகிறார். 7.18 அந்த விகிதாச்சாரத்தை குறைக்கக்கூடாது தென்னிந்தியமா. அது அவங்களுக்கு சூப்பர் ஓகே. அவங்க தான் எல்லாருக்கும் 50 கொடுக்குறாங்க. நிர்மல்குமார் அந்த நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு தானே சொல்கிறாரு. இல்லையா? அப்போ விஜய் பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? விஜய் பேசுறதை நீங்க எப்படி இப்போ 7.18% அப்படின்றது 50% எம்பிக்கள் கூட்டி கொடுத்தாலும் அதே சதவீதம் தானே, அந்த சதவீதம் மாறாது இல்ல. இப்போ இருக்கிறத ஊர்ல 25% எம்பிக்கள் கூட்டி கொடுக்குறாங்க, இல்ல 50% கூட்டி கொடுக்குறாங்க. அப்பவும் இந்த 7.18% தானே வருது. அப்ப நீ பெர்சன்டேஜ் அடிப்படையில் பேசுனதே தப்பாச்ச. நீங்க எப்படி இந்த 543 ஏற்கனவே அரசியல் சட்ட திருத்தம் செஞ்சு 2 வாட்டி ஃப்ரீஸ் பண்ணீங்களோ 3ஆவது வாட்டியும் ஃப்ரீஸ் பண்ணுங்க, அப்படித்தானே பேசியிருக்கணும். இதுதானே சட்டமன்ற தீர்மானம். நீங்க அந்த உங்க தோழமை கட்சி எம்பி எல்லாம் கூட்டு பேசுனது இதைத்தானே. அப்ப அமித்ஷா வந்தோன்னா ஏன் நாக்கு அப்படி வரமாட்டேங்குது, ஸ்கிரிப்ட் ஏன் வந்து மாறுது? அப்போ இது பிஜேபியோட நிலைப்பாடு தான். பிஜேபியோட நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப அன்னைக்கு எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ பாராளுமன்றம் ஒரு மாதம் எல்லாம் விஜய் கூட்டின எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அதுதான் சொல்ல வரேன். அது காங்கிரஸினுடைய இரட்டை வேடங்க. இந்த கூட்டத்துக்கு முக்கியமான பிஹைண்ட் த பிரெயின் யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் தானே தேர்தலுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார். அவர் தான் இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு சீனை போட்டு இது வந்து தொகுதி மறுவரையரை நம்ம எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தியை வரவழைத்து துரோகின்லாம் பேச வச்சு ஒரு செட்டப் பண்ணது அவர். சரி, இங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்களே, பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த ஒரு மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு வெளியே என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா? டீலிமிட்டேஷன் வேண்டாம், நோ டீலிமிட்டேஷன் என்னைக்காவது பிளே கார்டு பிடிச்சி பார்த்துருக்கோமா? இல்லை பாராளுமன்றத்துக்கு உள்ளே பேசியிருக்காங்களா? பேசலையே. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் வந்து என்ன? அப்போ இது வந்து இவர்கள் நடத்துகின்ற ஒரு நாடகம். அப்போ விஜய் வந்து காங்கிரஸ் பேசும்போது அப்படி பேசுகிறாரு. ஆனால் காங்கிரஸா பிஜேபியான்னு வரும்போது அவர் பிஜேபியோடைய ஸ்டாண்டை தான் எடுத்துக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காவிரியை விட்டு கொடுக்கறதுக்கு அவர் தயார். சரியா? டீலிமிட்டேஷன் வரும்போது பிஜேபிக்காக தமிழ்நாட்டை விட்டு கொடுக்கறது அவர் தயார். அதனால தான் இப்படி பல்ட்டி அடித்து பேசியிருக்கார். அது நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸோட பாஜகவுக்கு தான் அவர் சாதகமாக இருக்கிறார், வெளியில் வந்து காங்கிரஸுக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் முதல்ல அவர் பதவி ஏற்கும்போது ராகுல் காந்தியை தான் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டாரு. காங்கிரஸில் தான் ஒரு செயல்பாடு இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.